ஒரு வேற்றுமையை அரசு செய்யக்கூடாது, சமமாக பாதிக்க வேண்டும். அரசு பணிகளுக்கு தரக்கூடிய எல்லா சலுகைகளையும் உரிமைகளையும் அரசு உதவி பெறும் பணிகளுக்கு தர வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. நீண்டகால கோரிக்கை தொடர்ந்து பேசிட்டு இந்த நேரத்தில் உங்களுக்கு சில விஷயங்களை சுட்டிக்காட்ட வேண்டியது என்னுடைய கடமையாக நான் கருதுகிறேன். தமிழ்நாட்டில் கல்வியை எல்லோருக்கும் தர வேண்டும் என்பது ஒரு கோட்பாடாக முதல்ல இருக்கிறது. கல்வி என்பது எல்லோருக்கும் தரப்பட வேண்டிய விஷயம் அல்ல, எல்லோரும் படிக்க வேண்டியதில்லை என்பதல்ல, படிக்க கூடாது என்று சொல்ல ஒரு தத்துவம் நம் மண்ணில் இருந்தது. இந்தியாவில் அது வலுப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு தத்துவமாக இருக்கிறது. அப்போ அதனுடைய ஒரு பகுதியாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தமிழக அரசியல் தோற்றவர்களாக பேரறிஞர் என்று ஒருத்தர் சொல்லுவாங்க, மூதறிஞர் சொல்லுவாங்க. யாரு? ராஜாஜி ராஜகோபாலாச்சாரியா. அந்த ராஜகோபாலாச்சாரியார் என்ன சொன்னாருன்னா, எல்லோரும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, படிப்பு அரசின் கடமையும் இல்லை, எல்லோரும் படிக்க கூடாது. அப்ப என்ன செய்யறது? அவன் குலத்தொழில செய்யணும். குலத்தொழில்னா என்ன உங்களுக்கு தெரிய முடியாது. அப்பாவுக்கு அப்பா என்ன செய்தாரோ அந்த தொழிலை பிள்ளை செய்யறாரு. இந்த பேர் தான் குலத்தொழில். இந்த குலத்தொழிலை செய்தா போதும், படிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு கருத்தை மூதறிஞர் பேரறிஞர் அருகில் மூத்தவர் பெரியவர் என்று சொன்ன ராஜாஜி மந்திரி. அதே நேரத்தில் இந்த மண்ணில் ஐயா காமராஜரை போன்றவர்கள், இந்த மண்ணில் இடதுசாரிகள், இந்த மண்ணில் மிஷினரிகள், நம்ம எல்லாம் என்ன சொன்னோம்? கல்வி என்பது எல்லோருக்கும் மாறாக இருக்கிறது, கல்வி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னோம். இந்த போராட்டம் என்பது ஒரு பெரிய போராட்டமாக இருந்தது. அன்னைக்கு அரசாங்கத்துக்கு பணம் இல்லாட்டி கையை பிடிச்சிருவோம். அப்ப கல்வியை எப்படி தருவது? கல்வியை தருவது என்று சொன்னால் அதுக்கு ஒரு இடம் இருக்கும். பிள்ளைகள் வந்து அமரணும், சொல்லிக் கொடுக்கிற ஆள் வேணும், சொல்லிக் கொடுக்கிறதுக்கு சில உபகரணங்கள், பிளாக் போர்டு, சாக் பீஸ், டஸ்டர், இதெல்லாம் வேணுமா வேண்டாமா? இதெல்லாம் வேணும். அப்ப இதற்கு என்ன ஏற்பாடு என்று பார்த்தபோது அரசாங்கத்தால் முழுமையாக கையில் தர முடியாது. அரசாங்கத்துக்கு நல்ல எண்ணம் இருந்தது. ஐயா காமராஜரை போன்றவர்கள் பெரிய முன்னெடுப்புகளை எடுத்தார்கள். ஆனா என்ன பிரச்சனைன்னா, எனக்கு அரசாங்கத்துக்கு அந்த அளவுக்கு பணம் இல்லை. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லக்கூடிய அடிப்படை கட்டமைப்புகளை, பள்ளி கட்டமைப்புகளை ஏற்படுத்துவதற்குரிய வாய்ப்புகள், வசதிகள், பண வசதிகள் இல்லை. அப்ப அந்த நேரத்தில் என்ன சொன்னாங்கன்னா, கல்வியை தர வேண்டும் என்று விரும்பக்கூடிய பெருந்தகையாளர்கள் யார் வேண்டாலும் பள்ளி போவீங்க என்று அனுமதிச்சார். பொதுவாக கிறிஸ்தவ மிஷனரிகளை பொறுத்த மட்டும் இந்த மண்ணில், குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரொம்ப அதீதமாகவே அவர்கள் செய்தார்கள். அவங்க வந்த உடனே மலைப்பரப்பு என்பது கோவில் அமைப்பு என்பது ஒன்றுன்னு சொன்னா, அதை செய்யும் போதே பக்கத்தில் எதையும் வாங்கினாங்க, பள்ளியும் பள்ளிக்கூடங்களே போனாங்க. அதன் மூலம் கல்வி என்பது தரப்பட்டது. சில பகுதிகளில் பெரிய மனம் படைத்த தனியார்கள் கூட தொடங்கினாங்க. அப்படியும் நிறைய பள்ளிகள். எனவே அரசு பிற்காலத்தில் சரி இவர்களுக்கு உதவி செய்யலாம் என்று சொல்லி மானியங்களை தந்தது. அதன் அடிப்படையில் அரசு உதவி பெறும் பள்ளிகள் என்று சொன்னதுக்கு ஒரு கேட்டகரி உருவாங்க. அரசு உருவாக்கக்கூடிய பள்ளிகள் ஒரு பக்கம், அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள் என்று அது ரெண்டுமே என்ன பணியை செய்வது என்றால் கல்வி தரக்கூடிய அறப்பணியை செய்வது என்பதுதான். எனவே இன்றைக்கு பல சிந்தனை போக்குகள் சிதைத்திருக்கின்றன. ஒரு காலத்துல கல்வியை தருவது என்பது ஒரு அறப்பணியாக இருந்தது. அறப்பணியாகத்தான் அது இருக்க வேண்டும் என்று எல்லோரும் சொன்னார்கள். அரசு ஒரு முதன்மை பணி என்று கருதியது.
ஆனா காலப்போக்கில் இப்ப அதனுடைய அந்த கருத்து உருக்கள் எல்லாமே சிதைக்கப்படுகிறது. கல்வி என்பது வியாபாரமயப்படுத்தப்பட்ட ஒரு சூழலை நோக்கி அது போய்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அந்த உரங்களுக்கெல்லாம் நான் வரல. எனவே அந்த போக்கு என்பது வந்திருக்கிறது. நம்ம இப்ப என்ன கேட்கிறோம்னா, அரசு ஒரு காலத்தில் தன்னால் செய்ய முடியவில்லை, அதற்குரிய வாய்ப்பு வசதிகள் அரசிடம் இல்லை, நிதி ஆதாரங்கள் அரசிடம் இல்லை என்ற போது எல்லோரும் சேர்ந்து இந்த கல்வி பணியை செய்வோம் என்று சொல்லி ஊக்குவித்து தரப்பட்ட அந்த மானியங்கள் இதற்கெல்லாம் ஒவ்வொன்றாக மறக்கப்படுகிறது. பணியிடங்கள் மறக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு நல்லா தெரியும், பணியிடங்கள் எல்லாமே மறக்கப்பட்டிருக்கு. அது சார்ந்த எல்லா விஷயங்களுமே நிறுத்தப்பட்டிருக்கு. இப்போது பிள்ளைகளுக்கு தரக்கூடிய சின்ன சின்ன உதவிகளை கூட அவர்கள் நிறுத்துறாங்க, ஒதுக்கீடுகளை கூட நிறுத்துறாங்க. அரசு பள்ளிகள் என்று சொன்னால் ஒரு தகுதி நிலை அரசின் பார்வையில், அரசு உதவி பெறும் பள்ளிகள் என்று சொன்னால் இன்னொரு பார்வை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை என்பது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே தான் அது கூடாது. அரசு பள்ளிகளுக்கு ஒப்பாக அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு அது பணியிடங்களானாலும் சரி, அது பிள்ளைகளுக்கு தரக்கூடிய ஒதுக்கீடுகளானாலும் சரி, நீங்கள் சமமாக தர வேண்டும் என்று சொல்லக்கூடிய கோரிக்கையை நாம் காலங்காலமாக எழுப்புவோம். இந்த கோரிக்கைகள் அரசாங்கத்தினுடைய செடிக்கு போயிருக்காங்கன்னா போயிருக்கு, இல்லைன்னு சொன்னா அவங்க தேர்தல் வாக்குறுதியில சராயின்னு சொல்ல மாட்டாங்க. தேர்தல் வாக்குறுதிகளில் கூட தந்திருக்கிறாங்க, தேர்தல் அறிக்கையில் கூட எழுதியிருக்கிறாங்க. ஆனால் தரவில்லை என்பதுதான் பிரச்சனை. அப்படி என்றால் நீங்கள் தர வேண்டும் என்று கேட்கக்கூடிய அவகாசம் நமக்கு இருக்கிறது. அதை வலியுறுத்தி பெற வேண்டிய தேவை இருக்கிறது என்கிற அடிப்படையில் தான் இப்போது போராட்டங்களை நாம் கட்டமைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு போராட்டமாக, உரிமை போராட்டமாகத்தான் இந்த போராட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தை மேலும் வீரியப்படுத்தி நம்முடைய கோரிக்கை நிறைவேறும் வரை அதை கொண்டு செல்ல வேண்டிய அவசியமும் இருக்கிறது. எனக்கு முன்னால் பேசிய அருள் சகோதரி அவர்கள் கூட இந்த விஷயத்தை தெளிவாக சொன்னார். எனவே அந்த அடிப்படையில் அரசை வலியுறுத்தி இதை பெறுவது என்று சொல்லக்கூடிய இந்த போராட்டம் வெல்லும் வரைக்கும் நம்முடைய போராட்டம் வீரியமாக தொடர வேண்டும் என்ற என்னுடைய அபாயமே நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன்.